என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால அண்ணாவின் பேரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு. ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுங்கிறார். அவர் வேணா ஹிந்தியை சொல்லிருக்கலன்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன உணர்றேன்னா, எல்லா மாநிலத்துக்கும் எளிதா தொடர்பு கொள்றது ஒரு மூணாவது மொழி ஈஸியா படிச்சீங்கன்னா ஈஸியஸ்ட் வே இஸ் ஹிந்தி. ஆனா நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை ஆரம்பத்துல கட்சி நீங்க வெளில வந்த பிறகு ஸ்லீப்பர் என்கிட்ட இருக்காங்க, ஸ்லீப்பர் வந்துருவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. இதுவரையும் அந்த ஸ்லீப்பர் யாரும் லாஸ்ட் சொல்லல. 2027 தேர்தலில் அந்த ஸ்லீப்பர் வந்துருவாங்களா? உங்ககிட்ட சில உங்க கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்களா? அதாவது ஸ்லீப்பர் செல்லு ஒருத்தர் இருக்க முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல்ல அவங்க ஏதோ தீவிரவாதியோ படுத்துக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது. அவர்கள் எங்கேயும் ஆக்டிவா இருப்பாங்க. எங்களுக்கு எது தேவையோ எங்களுடைய பேரண்ட் பார்ட்டில இருக்கவங்க. இப்ப உதாரணத்துக்கு எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம். அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு, எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் யாரு அப்ப ஒருத்தர் இருந்தாரு, என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோட நின்று வண்டியில புடுங்கணும்னு சொன்னார். அப்ப தட்சிணாமூர்த்தின்னு அதிமுகவில் பதவியில இருந்தவரை நான் வர வச்சு அவர் கார்ல அந்த பாடல எங்க சித்தி அனுப்பினவங்கள நிறுத்த முடியல வண்டியா. வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட வர முடியல. அதே போன்று உதவி செய்பவர்கள், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள், அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல் தான். இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள், என்னென்ன நடக்குது, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில இணையணும்னு பேசுறவங்க யாருன்னெல்லாம் தெரியும். எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டணும், இல்ல இணைய விருப்பப்படுறவங்களை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திரம் இல்ல, திமுக மீது உள்ள பயம். இந்த தேர்தலில் அவர் எங்க இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளால கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுகிறது. ஆமா, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தம்பி, அதை பாருங்க கூட அதுல கிளியரா இருக்கு. இதை நான் படிக்கிறேன், ஹிந்து பேப்பர்லாம் கூட இருக்காங்க இங்க. அவர் சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் எழுதியிருக்காரு, with reference to your letter 23 to 24, I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU, very keen, for establishing the PM Sri schools in the state. நாங்க ரொம்ப அதுல கீனா இருக்கோம்னா என்னங்க அர்த்தம்? ஆர்வமா இருக்கோம், நாங்க அதுல ரொம்ப ஈடுபாடோட இருக்கோம். In this regard, a state level committee headed by School Education Secretary has been constituted. Based on the recommendations of the committee, the MOU for establishing PM Sri schools will be signed by the state before beginning of the next year. இல்லங்க, அப்படி சொன்னா என்ன சொல்லுவான்? Regarding the PM Sri scheme, we have constituted a committee headed by the School Education Secretary. We will wait. Let us wait for the recommendation. After that we will decide தான் நம்ம சொல்லுவோமே தவிர we are very keen to sign the எத்தனை இடத்துல சொல்றீங்க, உங்க விருப்பத்தை காமிக்கிறீங்க. அதை நீங்க அருணன் திருப்புறாரு, அதுக்கு எழுதப்பட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல விதண்டாவாதமா கேள்வி கேட்கலாம். பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் we will decide சொல்ல வேண்டியதானே, whether to join or not தானே. நானா இருந்தா போடுவேன், நீங்களா இருந்தா அப்படித்தானே போடணும். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க ஒரு ஆர்வத்தை காமிக்கிறீங்க? திமுக அமைச்சர்களோட குழந்தைகள் தான் மும்மொழி படிக்கும். இதுல அந்த வார்த்தையே வராது. ரொம்ப கீனா we are very keen to joinங்கிறாங்க. அந்த இது வந்ததுக்கு அப்புறம் சேர நீங்க அது வந்ததுக்கு அப்புறம் சேர we will decide after the recommendations of the committee தான் நான் சொல்லுவோம். அதுதான் சொல்லணும். இது ஏமாத்துற அதுதான் சொல்றாரு, நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க யூ டர்ன் எடுத்துட்டீங்க, you are dishonest அப்படின்னு அவர் சொல்றாரு. டிஸ்ஆனஸ்ட் சொல்றது காரணமே
இது ஆங்கிலம் தெரிந்தவர்கள். நீங்க நம்ம சம்மந்தம் இல்லாத ஒருத்தர கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க தான் வரும். ஒரு வீட்டில் போய் பொண்ணு பாக்குறேங்க, பொண்ணு பார்த்துட்டு எங்க பையனை வந்து பார்த்துட்டு எல்லாம் கலந்து பேசி சொல்றேன்னு தான் சொல்லுவோம். நாங்க உங்க வீட்டு பொண்ணை கட்டணும்னு ஆர்வமா இருக்கோம், மாப்பிள்ள வந்துடட்டும், பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து நிச்சயதாரத்தை வச்சுக்கிறோம்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி அயோக்கியம் இருக்கு இல்லையா, இருக்கானா இல்லையா கேட்கிறேன். இல்ல மாப்பிள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோம்னு சொல்லலையே நீங்க. நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம், நாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம், என் பையனும் வந்து பார்த்துட்டோம், பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயதாரத்தை வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் இது. நான் அப்படிதான் பாக்குறது. ஆமா, நிறைய செய்திகள் வருது, ஏற்கனவே வந்துச்சு. சயின்டிபிக்கா அதுலயும் ஊழல் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், நம்பர் 2 சேல்ஸ் ஃபேக்டரியில இவங்களுக்கு வேண்டிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு, அதுல இருந்து நம்பர் 2வா கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்றப்ப அதுல வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போறது இல்லாம இவங்க பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறது பலாயிரம் கோடி. இதுல 25,000 கோடி வருமானம் வந்தா 25,000 கோடி கிட்ட ஆண்டுக்கு வந்து அதுல இத நம்பர் 2 சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நிறைய பேர் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இடி இன்னைக்கு விசாரிக்கிறாங்க. உண்மை வெளிப்படட்டும். இது எப்படி டெல்லியில கெஜ்ரிவால் மேல ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சோ பாலிசியிலேயே, இது வந்து அந்த எக்ஸிகியூஷன்ல சயின்டிபிக்கா எதுவும் நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு விற்காம விற்கிறது நம்பர் 2 சேல்ஸ் தான். உங்களுக்கு தெரியாது இல்ல, அது அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுல அவங்க மடியில கணம் இல்லைன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது இதே மாதிரி பேசுறதுதான் அநாகரிகம். இப்ப தமிழ்நாட்டில் 30 மாவட்டத்திட்ட இருக்கா, பிரிச்சிருக்காங்களா? இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும், அங்க மெட்ராஸ்ல இருந்து நிறைய இன்கம் வரும், திருப்பூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும். ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள், நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. நம்ம தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு ஃபேக்டரி இருக்கு? இங்க விவசாய வருமானம் தான். புதுக்கோட்டையில என்ன வருமானம் வர முடியும், ராமநாதபுரத்துல என்ன வருமானம் வர முடியும், அங்க தூத்துக்குடியில இருந்து என்ன வருமானம், அங்க கூட ஃபேக்டரி இருக்கு. அங்க எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டாக்ஸுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கணும், எங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமா வருதோ தொழில் இருக்கு. இப்ப டவுன்ல இங்க தஞ்சாவூர்ல இருந்து ஜிஎஸ்டி அதிகமா இருக்கும், பக்கத்தில் உள்ள கிராமத்துல இருந்து இருக்காது. அப்படின்னா நீங்க என்ன கேட்கறீங்கன்னா தஞ்சாவூருக்கு கொண்டு தான் ஸ்கீம் கொடுக்கணும், பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்டை எல்லா மாவட்டத்துக்கு சேர்த்து தானே போடுறாங்க. இதுல வந்து எங்களுக்கு வேணா ஸ்கீம் கேளுங்க, அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து நிறைய வருதுன்னு இவர் கட்டல. இங்க செய்யற தொழில்கள்ல இருந்து வர்ற வருமானம் இன்கம் டாக்ஸ்ல போகுது, ஜிஎஸ்டியில தொழில்கள் மூலம் வர வருமானம் வருது. அது இந்தியா முழுமைக்கு தானே அங்க பிரிச்சு கொடுக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டில் வர்ற வருமானம் எங்க இருந்து வருதோ கோயம்புத்தூருக்கு தான் கொடுக்க முடியுமா, இல்ல திருப்பூருக்கு? ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மணிக்கு தான் கொடுக்க முடியும். இதுல டிஸ்ஆனஸ்ட்ங்கிறத இவங்களுடைய ஏமாற்று வேலை தானே. இவங்க தான் சயின்டிபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க. இவங்க எந்த இப்ப அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது, பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதை வந்து அதையும் திசை திருப்புறது. நீங்க அவர் வந்து தமிழ்நாடு எம்பிஸ் பத்தி பேசினா மக்களை பத்தி பேசுறது. பிரெஞ்சு படிக்கிறேங்கிற அதான் உண்மை. இவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் போர்டு ஸ்கூல், எல்லாரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு நடத்த வேண்டியதானே. ஸ்டாலின் குடும்பம் எல்லாம் தமிழர் தானே, அங்க ஹிந்தியை கற்பிக்கணும் இல்லங்க. அதுதான் நீங்க எதுக்கு டாஸ்மாக் கடை வைக்கணும், நீங்க வந்து கூல்ட்ரிங்க் கடை வைக்கலாம்ல. அதே மாதிரி இல்லங்க, சிபிஎஸ்இ போர்டு தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் வைக்க நடத்தக்கூடாதா? நீங்க கேட்கிறேன், நீங்க தான் திராவிடன் தமிழன் இந்தியா எங்களுக்கு ஆகாதுங்கிறோம்ல. ஏன்னா தமிழன்னா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க ஹிந்தி எதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு, ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதானே. தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசியா மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அப்புறம் அதை தான் நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கடை தானே வைக்கிறோம். நீங்க காய்கறி சாப்பிடுங்க. ஏதாவது தமிழ் என்னாச்சா, நான் ஹிந்தி படிக்க கூடாதாச்சு, அப்படியே ஹையர் செகண்டரி போர்டு நடத்த வேண்டியதானே. நீங்க சும்மா நம்மள ஏமாத்திக்க வேணாங்க பிரதர். அதான் உண்மை.
இதுக்கு அண்ணாவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. இதே மாதிரி எவிடன்ஸ் இன்னும் அந்த போஜனம் இதெல்லாம் எடுத்துருவோம். அடுத்தது நான் பேசினா எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன். நேற்று நீங்க ஆரம்பிச்சப்ப இப்படி எல்லாம் பாய்வீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டேன்.